சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய பட்டத்துக்காக வந்துட்டு நடிகர் விஜய் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இப்போ அடுத்து விஜய் பிளேஸ சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் யாராவது ஒரு பர்டிகுலர் பிஆர் பண்ற வேலைன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ரசிகர்களுடைய ஆசைகள் தான் இந்த மாதிரியான நியூஸா மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் ரசிகர்களுடைய ஆதரவும் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த நடிகர்களே தங்கள் ரசிகர்கள் மூலமாக இப்படி ஒரு கருத்தை திணிக்கிற விஷயமும் நடக்கும். அது ரெண்டுமே இங்க நடக்கும். அதனால இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா இது ஏதோ ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. இல்ல இவர் சொல்லித்தான் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. ரெண்டுமே அது நடக்கும். ஸோ இப்போ நிறைய காசிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. செலிபிரிட்டிஸோடைய பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியில பேசப்படுது. இது சினிமா எத்திக்ஸ்க்கு ஒத்து போகிற விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? படத்துல ஒரு நடிகை நடிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருது. இப்ப அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பெண்ணுக்கு இன்னொரு படத்துல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இப்ப நம்ம இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா இப்ப இவங்களை நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியாது, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்புறம் நம்மளை இவங்க காட்டி கொடுத்துருவாங்க, நம்ம மீது புகார் கொடுத்துருவாங்க, அப்ப எதுக்கு நம்ம இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க இவங்களுக்கான வாய்ப்பை அவங்க மறுக்கிறார். இப்ப இதே மாதிரி ஒரு 10 பேர் நினைக்கும் போது இப்ப இவங்களுடைய எதிர்காலம் என்ன? சோ இந்த மாதிரியான ஒரு சிக்கல். அண்ட் பொதுவா நடிகர்களுக்கு இடையே இந்த சோஷியல் ட்ரிங்கிங்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல மறைஞ்ச ரோபோ சங்கர் சாருடைய வாழ்க்கை மொத்தமாவே ஓகே இவங்க குடிச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இல்ல இந்த பழக்கத்தினாலதான். பட் நிறைய நடிகர்கள் இதுக்கு முன்னாடியும், அதாவது பேர் சொல்ல விரும்பாத ஆனா முக்கியமான நடிகர்களே இந்த மாதிரியான பழக்கங்கள்னால தன்னுடைய கரியர்ல நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. சோ இந்த போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லா மட்டத்திலும் இருக்கு. அது சினிமாவில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு விவாத பொருளா மாறுது. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குடிப்பழக்கம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ்க்காக குடிக்கிறது, சோசியல் ட்ரிங்க், அப்புறம் ஜாலிக்காக குடிக்கிறது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குடிதான். அதனால ஏற்படுகிற விளைவுங்கிறது விளைவுதான். அதுல எந்த மாற்றமே இல்லை. அது சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. நான் கூட இப்போ ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன், இப்ப சினிமாக்காரர்கள் இப்ப நம்ம மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றது, அவங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. செலிபிரிட்டிங் போது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுல இந்த குடிங்கிறதே ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா மாறி போயிடும். ஒரு படப்பிடிப்புக்கு ஒரு அவுடோர் போறாங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல என்னடா பண்றது அப்படின்னா குடிக்கிறது தான் ஒரே வழி. என்ன சோ இப்ப இது ஒரு கட்டத்துல தொடரும் போது அவங்க குடி நோயாளியா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டம் இருக்கு. அந்த சினிமா நடிகர்கள் வாழ்க்கையிலே 2 பக்கங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த புகழ் வெளிச்சத்துல அவங்க இருக்கிற போது வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்னு இந்த வாய்ப்புகள் கிடைக்காம மார்க்கெட் இழந்த பிறகு வாழ்கிற இன்னொரு வாழ்க்கை. அது அவங்களுடைய இருளான வாழ்க்கை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு, நம்ம எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி ஆயிட்டோமேங்கிற கவலையில அதே குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி மீண்டும் அவங்க குடி நோயாளியா மாறிடுறாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரையுலகில் இருக்கிற பெரும்பாலானவர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்கு. நம்ம இவங்க கிட்ட போய் நீங்க பாடமெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க அதை ஏற்க மாட்டாங்க. இன்னொன்னு இது குறித்து அவங்களாதான் நம்ம திருந்தாங்க. என்ன காரணம், ஒவ்வொரு இறப்பு நடக்கும் போதும் அந்த இறப்புக்கு குடிதான் காரணமா இருக்குங்கிற உண்மையும் கூடவே வெளியே வருது. அந்த குடிநோயாளியா இருந்து ஒருத்தர் இறந்து போய் அவரை புதைக்கிறாங்க, ஆனா அவருடைய இறப்புக்கான காரணம் பாத்தீங்கன்னா அப்பதான் வெளியில வரும். இது தொடர்ந்து நடந்து ரோபோ சங்கர் விஷயத்திலேயே அது நடக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க அந்த குடியை விடுவாங்களா அப்படிங்கிற நிச்சயமா விட மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ அதற்கு குடி ஒரு தீர்வு இல்லை. ஆனா துரதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா இவர்கள் எடுக்கிற படங்களிலும் இதைத்தான் அவங்க வலியுறுத்துறாங்க. ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா மச்சான் வாடா சரக்கடிக்கலாம் அப்படின்னு சரக்கடிக்கிறான். அவனுக்கு காதல் தோல்வியா வாடா சரக்கடிக்கலாம்னு சரக்கடிக்கிறான். அப்ப சந்தோஷத்துக்கும் ஒரே நிவாரணம் சரக்கடிக்கிறது, துக்கத்துக்கும் ஒரே நிவாரணம் சரக்கடிக்கிறதுங்கிறது இவங்க சினிமாவுலயும் அதைத்தான் அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலையும் இந்த போக்கு இருக்கக்கூடாது, இவருடைய வாழ்க்கையிலையும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ அதான் சார் கேட்க வந்தேன். முன்னாடியும் சண்டை காட்சிகள் இருந்த படங்கள் நிறையவே இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரா இருக்கட்டும், அல்லது விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், நிறைய சண்டை காட்சிகள் நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் சார் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது இப்ப வர்றது எல்லாமே வெறும் சண்டை காட்சிகள் படம் தான், ஒரே சண்டையா தான் இருக்கு அப்படின்னு அதை நேம் பண்ணிடுறாங்க. அண்ட் முன்னாடி காமெடி ஆர்டிஸ்ட்ல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய வெயிட்டேஜ்க்காக கேரக்டர்ஸ் ஆட் பண்றாங்களே தவிர அந்த காமெடி நட்சத்திரங்கள்ன்ற
உணவுகளுடைய உபயோகம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கு சார்? இப்போ இது ஹெல்தி கிடையாது. இன்றைய தமிழ் சினிமாவுடைய போக்குங்கிறது உண்மையே ஒரு கவலை அளிக்கிற போக்கு தான். அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறை படைப்பாளிகள் இருக்கிறது, இயக்குநர்கள், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வாசிக்கிற பழக்கம் இல்லை. நீங்க புத்தகங்கள்லாம் வாசிக்கிறீங்களா, அப்பதான் உங்களால் ஒரு நல்ல படைப்பையை சிந்திக்க முடியும். உங்ககிட்ட இருந்து நல்ல படைப்பே அப்பதான் வரும். ஆனா இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு படங்களை பார்த்து அதை வந்து காப்பி அடிச்சு லோக்கலைஸ் பண்ணி படம் எடுப்பவர்களா தான் இங்க இருக்காங்க. அப்ப இவங்க பாக்குற வெளிநாட்டு படங்கிறது பெரும்பாலும் ஹாலிவுட் படமா இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் தான் அதிகம். அப்ப அதை அப்படியே லோக்கலைஸ் பண்ணி இங்க வந்து எடுக்கிறாங்கும் போது இப்ப ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருந்த பல அம்சங்கள் இப்ப இல்லாம போயிடுச்சு. அதுதான் அடிப்படையான காரணம். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமே இல்லை. மணிகண்டனா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், அல்லது கவினா இருக்கட்டும், இவங்களுடைய கிராஃப்ன்றது ரொம்ப ஸ்டடியா ஒரு நல்ல கிராஃப்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட வளர்ச்சின்றது கன்சிஸ்டன்டா இப்படி இருக்குமா சார்? அதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரி கொடுக்குமா? சினிமாவுல வந்து அதற்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இப்ப அவங்க அந்த இடத்த வந்து சரியா ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்ம அந்த ஆர்வத்தை சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் அவர் கொடுத்த 2 படங்களுமே மக்களுக்கு பிடித்தது, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்து இப்ப நடிச்சுட்டு இருக்கிற டூடா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், மக்களுக்கு பிடித்தால் இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இவர் வந்து இப்ப 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு. அதுக்கடுத்து நான் இனிமே ஆக்ஷன் படம் தான் நடிப்பேங்கிற ஒரு முடிவுக்கும் அவர் வந்திருக்காரு. அதோட மீனிங் என்னன்னா, இப்ப விஜய் எல்லாம் அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடம் காலியா இருக்கு, அப்ப நம்ம ஒரு ஷார்ட்கட்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல. அவருடைய ரூட் வந்து அந்த மாதிரி இருக்கு. பட் கவினை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா என்னன்னா அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்ச்சரா இருக்காரு. அவரை வைத்து இயக்குகிற இயக்குநர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தலையீடு. சமீபத்தில் வந்த கிஸ் படத்துல பாத்தீங்கன்னா எடிட்டிங்லயே அவர் உட்கார்ந்து இருக்காரு. சோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய அளவுல பாதிக்கும். அதனால கவின் வந்து தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டால் அவரால் வந்து நிச்சயமா ஒரு நல்ல நடிகரா வர முடியும். அது இல்லைன்னா அது கஷ்டம் தான். மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதியுடைய யங்கர் வெர்ஷனா அவர் எடுத்துக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதை, கேரக்டர், தன்னை பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா அவர் வந்து நினைக்கிறாரு. புரியுதா இல்லையா? சோ அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தான் இருக்காரு. பட் அதே நேரம் அவர் பாத்தீங்கன்னா பணத்துக்காகலாம் அந்த மதவதன் படங்களை ஒப்புக்கிறது, நிறைய படங்களை கமிட் பண்றதுன்னு இல்லாம 1 by 1ங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர்ல போறாரு. பட் அது ஒரு நல்ல ரூட் தான். அதுக்கு வந்து மக்கள் வந்து சரியான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ரஜினி சார் அண்ட் கமல் சார் வந்து திரும்பி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா விமான நிலையத்துல கேட்கப்பட்ட கேள்வி என்னவோ அந்த படத்தை பத்தி தான். இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. ஆனா அந்த கதை இன்னும் தேர்வாகல, இவங்கதான் டைரக்ட் பண்றாங்கன்றது ஆகல அப்படின்னு ரஜினி சாரே வாலண்டியரா வந்துட்டு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சோ உங்களுடைய கணிப்பு படி யாரு? ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. உங்களுடைய கணிப்பு படி யாரு வந்துட்டு டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் ரஜினி அப்படி சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜெயிலர் 2 படம் போறதுனால இப்ப வந்து இந்த படம் குறித்து எந்த செய்தியும் வராமல் இருப்பது நல்லது அப்படின்னு தான் ரஜினி நினைச்சாரு. அதனாலதான் இந்த செய்தி வந்து ரொம்ப குத்தி வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா 6 மாசத்துக்கு முன்னாலே இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவாயிடுச்சு. ஆனா அதை தாண்டி அந்த நியூஸ் வந்து நாங்க பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பரபரப்பு செய்தியா மாத்திட்டாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படி ஒரு கேள்விய இந்த துபாயில் நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல கேட்கும்போது அவரும் வேற வழி இல்லாம கொஞ்சம் நியூஸ் சொல்லிட்டாரு. இப்ப ரஜினி வந்து பாக்கிய சொல்லிட்டா அந்த ப்ராஜெக்ட்ல எந்த சுவாரஸ்யமும் இல்லாம இருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய பங்குக்கும் ராஜ்கமலும் 2 தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த இயக்குனர் யாருங்கிறத சஸ்பென்ஸ் வைக்கிற அடிப்படையில இருந்து இன்னும் முடிவாகலைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா அவருக்குன்னு ஆபீஸ் போட்டு கொடுத்து இப்ப டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2026 மிடில் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை துவங்க போது அதுதான் உண்மை. பட் அந்த கூலி படத்தினுடைய வெளிவரவு எல்லாம் வந்துட்டு இது எதையுமே பாதிக்கல. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம். இங்க தயாரிப்பாளரும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தாண்டி நம்ம போட்ட காசு நமக்கு லாபத்தை கொடுத்துச்சா இல்லையா அதுதான் முக்கியம். ஒரு உதாரணம் என்னன்னா பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி. அதனாலதான் அதே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நெல்சனை கூப்பிட்டு ஜெயிலர் படம் கொடுத்தாங்க.
ஜெயிலருடைய மிகப்பெரிய வெற்றினா ஜெயிலர் 2 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லியோ படம் வரும்போது பயங்கரமா அந்த படத்தை வந்து நெகட்டிவா விமர்சனம் பண்ணாங்க. முக்கியமா அதனுடைய செகண்ட் ஹாஃப் பத்தி அந்த டைரக்டரே விளக்கம் கொடுக்குற அளவுக்குலாம் ஒரு பெரிய டிபேட் ஆச்சுங்க. ஆனாலும் எப்படி அவருக்கு கூலி பட வாய்ப்பு வந்தது அப்படின்னா அந்த படம் லியோ படம் ஒரு பெரிய அளவுல கலெக்ட் பண்ணி. அதனால எப்பயுமே வந்து பார்வையாளர்களுக்கு தான் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற விஷயம். வியாபாரிகளுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. லாபத்தை கொடுத்துச்சா இல்லையா அதுதான் கேள்வி. அந்த அடிப்படையில் கூலி படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. அதனால இவர் அடுத்த படத்தை பண்றாரு. அண்ட் பிஸ்மி சாருடைய பார்வையின்படி இந்த 2ஆம் பாகங்கள் ஒரு படங்களுக்கு எடுக்கிறது வந்து ஓகேவா இல்லையா சார்? இல்ல அது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா நீங்க ஒரு கதை எழுதும் போது இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடியுது அப்படின்னு தெரியும் போதுதான் அது ஒரு கதையா. புரியுதா இல்லையா? இங்க இருந்து ஒருத்தன் கிளம்பி வர்றான், இந்த இடத்த அவன் அடையிறான், இதான் கதையினுடைய எண்டு. இடையில வந்து அவனுடைய ஸ்ட்ரகிள், அந்த இடத்தை அடைவதற்கான பிரச்சனை, அதை அவன் எப்படி எல்லாம் டேக்கிள் பண்ணி அங்க வர்றான். அப்ப நம்ம எழுதி முடிச்சாச்சு. அப்ப அது படமா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் எப்படி 2வது பாகம் அவனுடைய இலக்கத்தை அவன் அடைஞ்சிட்டாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த படத்தினுடைய தலைப்பு வந்து ஒரு பிராண்டா மாறுது. அப்ப அந்த வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு செம பிராண்ட் ஒன்று இருக்கு, அதையே சும்மா நம்ம வச்சிருப்பாங்க, அதை வந்து மீண்டும் வந்து காசு சம்பாதிக்க பயன்படுத்துவோம். அது பக்கத்துல 2ன்னு போட்டு செகண்ட் பார்ட்டை எடுக்கிறாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சில கதைகள் பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் பார்ட் எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த கதையிலேயே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. புரியுதா இல்லையா? அதை வந்து நீங்க பயன்படுத்தி பண்ணலாம். அது இல்லாம சும்மா செயற்கையே நீங்க ஒரு கதை பண்ணி செகண்ட் பார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டுடைய மரியாதையே கெட்டு போயிடும். அந்த மாதிரி பல படங்கள் இங்க தோத்து போயிருக்கு. சார், இட் வாஸ் நைஸ் இன்டராக்டிங் வித் யூ. ஸோ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.